வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. டெல்டா மாவட்டங்களில் ஆகஸ்ட் மாதத்தில் மேட்டூர் அணையின் நீர் இருப்பை பொறுத்து 11 மாவட்டங்களுக்கு பாசனத்திற்கென தண்ணீர் திறந்துவிடப்படுவதாலும் வடகிழக்கு பருவமழை பொழிவதாலும் இம்மாவட்டங்களில் கரும்பு பயிர் சாகுபடி செய்யும் வேளாண்மையாளர்கள் நீர் தேங்கும் பகுதிகளில் கரும்பு சாகுபடியில் பிரச்சனைகளை எதிர்கொண்ட போது அதற்கான தீர்வாக சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையம் சிறுகமணி 8 என்ற வகையினை அறிமுகம் செய்தது. இதனை சாகுபடி செய்த வேளாண்மையாளர்களில் திருச்சி மாவட்டம் சிறுகமணி கிராமத்தைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் மூர்த்தி அவரின் அனுபவங்களை கேட்டபோது, நான் பல ஆண்டுகளாக இப்பகுதியில் கரும்பு விவசாயம் செய்து வந்துள்ளேன். இங்கு அருகில் இருக்கும் தனியார் சர்க்கரை ஆலையின் மூலம் பல ரகங்களை தேர்வு செய்து பயிரிட்டுள்ளேன். ஆனால் எந்தவித ரகங்களும் குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பல ரகங்களை பயிரிட்டும் சரியான மகசூலை கிடைக்காமல் பொருளாதார ரீதியில் என்னுடைய வாழ்க்கை தரம் இழந்து மீண்டும் பல முயற்சிகளின் அடிப்படையில் சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து சரியான முறையில் சரியான நேரத்தில் உரிய நல்ல முறையில் கருணைகளை எனக்கு வழங்கி அதை நடவு செய்து வந்துள்ளேன். எனக்கு பின்னால் இருக்கும் சிறுகமணி 8 ரகம்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் ரகம். சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் இந்த கருணையை நான் 3 அடி பாரின் மூலம் சுமார் 40,000 கருணை இருபரு கருணைகளை நடவு செய்து வந்துள்ளேன். அதிலும் குறிப்பாக 36,000 கருணை தான் நான் நடவு செய்துள்ளேன். 4,000 கருணை தானாப்பால் என்று சொல்வோம், அதாவது கேப் ஃபில்லிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தில் தான் நான் இந்த 4,000 கருணையும் அதிகமாக அந்த சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வாங்கியுள்ளேன். அடியுரமாக 2 மூட்டை சூப்பர் பாஸ்பேட் இட்டுள்ளேன். என்னுடைய மண்ணானது ஒரு களிமண் மணல் கலந்த ஒரு மண்ணாக இருக்கிறது. அதனால் ஆழம் அதிகமாக கலப்பையை வைத்து செய்துள்ளதால் எங்கேயாவது கருணை அழுகிவிடும் என்ற எனக்கு தோன்றியதால் நான் சைடில் கருணையை நடவு செய்து ஓரளவு சைடில் கருணையை நடவு செய்து அதை நல்ல முறையில் தேர்ச்சியான கருணையை செய்து வந்துள்ளேன். அதற்கு பின்பு 4 மூட்டை முதல் உரம் 6 மூட்டை 2 ஏக்கர் 15 சென்டிற்கு அடுத்த முறை 4 மூட்டை அதில் என்ஃப்யூஸ் என்ற ஒரு மருந்தினையும் கலந்து உரத்தினுடன் கலந்து இட்டுள்ளேன். அதற்கு பின்பு ஒரு முறை தோகையை கழித்து பாரிலே 3 அடி பாரிலே தோகையை கீழே விழித்துவிட்டு அந்த தோகை முடிந்தவுடன் 2 மூட்டை ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை 2 ஏக்கருக்கு 4 மூட்டை யூரியா அப்படியே தெளித்து விட்டு அந்த தோகை மக்கிவிட்டது. நான் அனைத்து விவசாயிகளுக்கும் கூறுவது என்னவென்றால், தன்னுடைய வயலை பற்றி நாம் தான் சரியான முறையில் அணுகி வைத்திருப்போம் என்று கூறியும், அதே நேரத்தில் ஆலோசனை கரும்பு ஆராய்ச்சி நிலையத்திலும் சரி மற்ற ஆலோசனை துறையிலும் சரி ஆலோசனைகளை பெற்று நம்முடைய நிலைமையில் நாம் தான் செல்ல வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பினை கொடுத்ததற்கு சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையத்திற்கு
நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மானாவாரி சாகுபடியில் நேரடி நெல் விதைப்பில் இயந்திர செயல்பாடு எவ்வாறு மேற்கொள்ளலாம் என விவரிக்கின்றார் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி கதிர்வேலன் அவர்கள். வணக்கம் வேளாண் பெருங்குடி மக்களே. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் செட்டிநாட்டில் அமைய பெற்றுள்ள மானாவாரி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து நம்ம இங்கே இருக்கிறோம். இங்கே மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து நேரடி நெல் விதைப்பில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சிகளை வந்து உங்களோட நான் வந்து இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். நெல் சாகுபடியை பொறுத்த மட்டில் வந்து 2 வகையான நடைமுறைகள் இருக்கின்றன. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நடவு முறை, மற்றொன்று நேரடி நெல் விதைப்பு. இப்போ நடவு முறையில் பார்த்திங்கன்னா சமீப காலமாக விவசாயிகள் கை நடவுக்கு பதிலாக வந்து இயந்திரத்தை கொண்டு நடவு முறைகள் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு அதிக செலவினம் காரணமாகவும் மாறி வரும் காலநிலை மற்றும் வந்து பருவமழை பொய்த்து போதல் இந்த காரணத்துக்காகவும் விவசாய பெருங்குடி மக்கள் வந்து இப்போ நடவு முறைக்கு மாற்றாக நேரடி நெல் விதைப்பை வந்து செயல்முறைப்படுத்திட்டு வர்றாங்க. இந்த நேரடி நெல் விதைப்பை பொறுத்தவரையில் வந்து மானாவாரியிலும் நேரடி விதைப்பு செய்யலாம், இரவையிலும் பண்ணலாம். அதாவது விதைத்த அன்றே இல்லை அடுத்த நாட்களில் வந்து நிலத்தை வந்து நீரை பாய்ச்சி சாகுபடி செய்யலாம். இல்லை வந்து பருவமழையினுடைய தாக்கத்தை பொறுத்து பருவமழை தொடங்குவதற்கு 1 வாரத்துக்கு முன்போ இல்லை 2 நாட்கள் 1 நாட்கள் முன்போ வந்து நேரடியாக புழுதிக்கால் விதைப்பு செய்து சாகுபடி செய்யலாம். இப்பொழுது செய்யும் பொழுது விதைத்த 3 நாட்களுக்குள் களைக்கொல்லி, அதாவது பெண்டமித்திலின் களைக்கொல்லியை பயன்படுத்தும் பொழுது ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் விதைத்த 3 நாட்களுக்குள் நிலத்தில் போதுமான ஈரம் இருக்கும் பொழுது கைத்தெளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். கைத்தெளிப்பான் பெரும்பாலும் விவசாயிகள் என்ன செய்யறேன்னா, கைத்தெளிப்பானும் போது பூச்சி மருந்துக்கும் களைக்கொல்லிக்கும் ஒரே வகையான நாசில்களை பயன்படுத்தணும். இவ்வாறு பயன்படுத்தக்கூடாது. இதுதான் ஒரே மாதிரி நாசில்கள் தான் விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நாசில்களை பயன்படுத்தக்கூடாது. களைக்கொல்லியை தெளிப்பதற்கு தட்டை நாசில் விசிறி தெளிப்பானை கொண்டு தான் களைக்கொல்லியை தெளிக்க வேண்டும். இந்த மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கோன் டைப் ஆஃப் நாசிலை வந்து பயன்படுத்தக்கூடாது. களைக்கொல்லியை தெளிப்பதற்கு ஃபேன் டைப் நாசில்களை வந்து பயன்படுத்தணும். தட்டை வடிவிலான விசிறி தெளிப்பான் நாசிலை பயன்படுத்தி களைக்கொல்லியை தெளிக்க வேண்டும். இந்த பெண்டிமெத்திலின் களைக்கொல்லியை எப்படி தெளிக்கணும்னு கேட்டிங்கன்னா, விதை 3 நாட்களுக்குள் ஏக்கருக்கு 25 கிலோ மணலுடன் 1 கிலோ பெண்டிமெத்திலின் வந்து களைக்கொல்லியை சீராக மண்ணில் கலந்து போதுமான ஈரம் இருக்கும் பொழுது தெளிக்கலாம். இது ஒரு முறை. 2வது முறை பார்த்திங்கன்னா, கைத்தளிப்பான் 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரை வந்து 1 லிட்டர் பெண்டிமெத்திலின் வந்து கலந்து கைத்தளிப்பானை கொண்டு மண்ணில் நன்கு நனையும்படி தெளிக்க வேண்டும். இந்த 2 முறையில் பயன்படுத்திக்கலாம். பெண்டிமெத்திலின் அடுத்த சிறப்பான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசில் என்றக்கூடிய களைக்கொல்லியை பயன்படுத்தி நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் களைகளை. குறிப்பாக வந்து குறுவை மற்றும் சம்பா தருணங்களை வந்து நேரடி நெல் சாகுபடிக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடுதுறை 39 மற்றும் ஆடுதுறை 43, 45 மற்றும் கோ 50, ஆடுதுறை 49 போன்ற ரகங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பெரும்பாலான விவசாயிகள் வந்து பிபிடி 5204 இந்த ரகத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து அதிகமான குலை நோய் மற்றும் பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் தாக்குதல் உள்ளாக்கு மிகப்பெரிய மகசூல் இழப்பை ஏற்படுத்துது. இந்த ரகத்திற்கு மாற்றாக வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடுதுறை 49, கோ 50 போன்ற ரகங்களை வந்து சாகுபடி செய்து அதிக மகசூல் பெறுவதோடு மட்டுமின்றி பூச்சி மற்றும் நோய்க்கு தாக்குதலை வெகுவாக குறைத்து வந்து அதிக லாபத்தை வந்து பெறலாம். இப்போ நேரடி நெல் விதைப்பில் வந்து இயந்திரத்தின் பயன்பாடு பற்றி இப்பொழுது பார்ப்போம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் சரி, அகில இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் பல்வேறு வகையான நேரடி நெல் விதைக்கும் கருவிகளை கண்டுபிடித்தாலும் நம்முடைய மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த கருவி வந்து பல சிறப்பு அம்சங்களை கொண்டது. இந்த கருவியை பயன்படுத்தி விதைகளை வந்து நம்ம விவசாயிகளின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வரிசைக்கு மிக சுலபமாக வரிசை வந்து தங்கள் விருப்பத்திற்கு போல வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். இந்த கருவியின் விலை வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 ரூபாய். இந்த கருவி வந்து டிராக்டரில் இணைக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் தான். இது வந்து எந்த வகையான டிராக்டரில் உன்னோட சக்தி திறன் வந்து 45லேருந்து 50 ஹெச்பி கூடிய எந்த ஒரு டிராக்டரை வந்து மிக சுலபமாக இந்த கருவியை இணைத்து வந்து நம்ம வந்து நேரடி விதைப்பை வந்து மேற்கொள்ளலாம். நான் வந்து சொன்னேன் உங்கள்கிட்ட பல்வேறு வகையான சிறப்பம்சங்கள் வந்து இந்த கருவியில் இருக்குன்ட்டு. முதல் சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா வந்து இயந்திரத்தின் மேற்பகுதியில் வந்து 3 பாகங்கள் இருக்குது. ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா விதை வந்து சீடு ஹாப்பர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. விதை போடும் வந்து பெட்டி. இந்த பெட்டியில் தான் நம்ம வந்து 1 ஏக்கருக்கு தேவையான விதைகளை வந்து இதில் போட்டுருணும்.
இதில் வந்து பெட்டிக்கு முன்னால் வந்து ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இன்க்ளைன் பிளே டைப் வந்து நேரடி நெல் விதைப்பு கருவியில் வந்து 2 விதமாக இருக்குது. கப் டைப்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பு வடிவில் வந்து விதைகளை வந்து அள்ளி கீழே கொட்டும். இன்னொன்று வந்து ஒரு பிளேட் வந்து சுற்றி விதைகள் வந்து கீழே தள்ளும். இது வந்து இன்க்ளைன் பிளேட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி. அடுத்தது வந்து இந்த பெட்டி பார்த்திங்கன்னா இது வந்து உரங்கள் போடக்கூடிய ஃபெர்டிலைசர் ஹாப்பர். இங்கே வந்து நம்ம வந்து விவசாயிகள் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய யூரியா, டிஏபி, பொட்டாஸ் இந்த 3 உரங்களும் ஒரே தருணத்தில் வந்து கலக்கக்கூடாது. கலந்தீங்கன்னா ரசாயன விளைவு ஏற்பட்டு வந்து இந்த மிஷினுக்கு வந்து அரிமானம் ஏற்பட்டு பாதிப்பை விளைவிடுத்தும். அதனால் பார்த்திங்கன்னா குருணை வடிவடையக்கூடிய உரங்களான டிஏபி, யூரியா போன்ற உரங்களை வந்து ஒரு பெட்டியிலையும், பவுடர் வடிவிலான வந்து உரங்களான சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஸ் போன்ற உரங்களை வந்து மற்றொரு பெட்டியிலையும் போட்டு ஒரு ஏக்கருக்கு தேவையான உரங்களை வந்து முன்கூட்டியே வந்து அளவீடு செய்து வந்து 2 பெட்டியில் நிரப்பிடணும். இதை வந்து தனி குழாயின் வழியாக வந்து மண்ணில் வந்து விதைகள் அருகிலே வந்து உங்களுக்கு வந்து விழுந்து வந்து விரயம் வந்து தவிர்க்கப்படுது. மேலும் விவரம் பெற முனைவர் பி. கதிர்வேலன் அவர்களை 0944377008 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.